கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு மனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பெரியமானவர்களே, ஜாமக்கார ஜெபத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அநேக இடங்களிலே ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்துவதற்கு முன்பே அந்த இடத்துக்கு ஒரு கூட்டம் போய் அந்த இடத்துல ஜெபிப்பார்கள். அந்த காரியத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அந்த கூட்டங்களை முழுவதுமாய் ஆண்டோடைய சமூகத்திலே கொண்டு வந்து அந்த கூட்டம் நடக்கிற நாட்களுக்கு முன்பாய் ஆயத்தப்படுவார்கள். உலகத்திலும் பார்த்தீர்கள் என்றால், உலகத்தின் பெரிய தலைவர்கள் போகிற இடத்துக்கு அதற்கு முன்பாகவே ஒரு பாதுகாப்பு குழு போய் அந்த இடத்தை ஆயத்தம் செய்யும். அந்த இடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்புதான் அந்த இடத்துக்கு அந்த தலைவர்கள் வருவார்கள். பெரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கான இந்த முக்கியமான காரியம் என்னவென்றால் நம்முடைய ஜெபம். கர்த்தருடைய வார்த்தையில சொல்லுகிறது, இயேசு அதிகாலையிலே எழுந்து இருட்டோடே போய் ஜெபம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீர்கள் என்றால் அவர் அந்த அடுத்த நாளை வெற்றியோடு அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர் அந்த இடத்திலே செயல்பட்டதை பார்க்கிறோம். அந்த நாளின் ஜெபம் என்பது அதிகாலையிலே ஆண்டோடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து வரும் பொழுது அந்த நாளை நாங்கள் ஆண்டோடைய சமூகத்திலே கொடுத்து அந்த நாளுக்கான சகல காரியங்களையும் ஜெபத்தின் மூலமாக ஆயத்தப்படுத்துகிறோம். அந்த ஜெபத்தில் நாங்கள் எதை வைக்கிறோமோ அதன்படி அந்த நாள் எங்களுக்கு மாற்றம் அடைகிறது. அந்த ஜெபம் நமக்கு முன்பாக தேவனுடைய சேனைகளை தேவன் முன்னாலே அனுப்புகிறார். அந்த சேனை நமக்கு எதிராக இருக்கிற தடைகளை அகற்றுகிறது. அந்த நாளுக்கு தேவையான அனுகூலங்கள் அத்தனையும் தேவன் அந்த ஜெபத்தின் மூலமாக கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உங்கள் சந்ததிகளுடைய வாழ்க்கையை அது தீர்மானிக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அது தீர்மானிக்கும். உங்களுடைய அழைப்பின் உறுதியை அது தீர்மானிக்கும். பிரியமானவர்களே, ஒரு நாள் உலகத்தின் நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அது கடினமானதுதான். ஏனென்றால் அநேக மலைகள், அநேக எரிகோக்கள், அநேக யோர்தான்களை நாங்கள் கடக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த நிலைகளிலே சத்துருவின் எந்த தாக்கங்களும் இல்லாமல் ஆவியானவர் நம்மை அதிசயமாய் அந்த நிலைகளுக்கு நேராக அழைத்து செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையை அது ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. அப்படி நீங்கள் பிரயாணப்படும் பொழுது நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, இன்று ஒரு தீர்மானத்துக்குள் வருவோம். அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். கர்த்தருடைய முகத்தை தேடுகிற யாவருக்கும் அவர் அந்த பிரகாசத்தின் ஒளியை அனுப்புகிறார். God bless you. வாழ்நாளில் எல்லாம் வீணானா வருத்தத்தோடே கழிப்பதியே. வாழ்நாள் எல்லாம் வீணானா வருத்தத்தோடு கழிப்பதியே. வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. கட்டின வீடும் நீளும் பொழுதும் கண்டிடும் ஓற்றார் உறவினரும். கட்டின வீடும் நீளும் பொருளும் கண்டிடும் ஓற்றார் உறவினரும். கூடு விட்டு உன்னாவி போனால் கூட உன்னின் வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை பாடுவோம். வருவாய் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர்
பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை வருவாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் இயேசு அண்டை சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் உன் நிறைவேற புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவார் வருவாய் நல்ல கரங்களை தட்டி பாடுவோம்